உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். உன்னது என்றென்றும் மாறாதையா, உன் நினைவு நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என்னிதயம் முறையில் என்னில் வாழுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை திருப்பலியை நிறைவேற்ற கடவுளுக்கு நன்றி செலுத்த இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோர் போவும் மேல்நிலைப்பள்ளி, CBSE அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், டெரன்ஸ், பிரமிளா, சிரில் நன்றியறிதலாகவும், வெரோனிகா ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஆண்டோனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், லெமோதே ருஷியன் திவ்யா பிறந்த நாளிலே நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிலிப் சைலா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், ஜான் சுரேஷ்குமார் வேலை மாற்ற விண்ணப்பத்திற்காகவும், ஹெர்மான் ரைக், எபில் லண்டன், பீட்டர் தாமஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், தமியான் சுவைக்கீன் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இறைவனை இறைஞ்சு கொண்டாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே முக்தி பேறு பெற்ற புனிதராக உயர்த்தப்பட்ட அல்போன்சா கன்னியருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளிலே குறிப்பாக நம்முடைய கிளாரிஸ்ட் சிஸ்டர்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கவும், மேலும் அவர்களுடைய வாழ்வு சிறக்கவும் அவர்களுக்கு வேண்டிய இறைவனுடைய அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றிற்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஜெயிச்சுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது ஞானஸ்நானமறியாமலும் வானகுரு புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்னிக்க மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. தாயினும் சால பரிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவில் வெளிப்பட்ட அளவு கடந்த அன்பிலே உமது பேரன்பை கண்டு உம்மை போற்றுகின்றோம். அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவும்,
அவரிடம் விளங்கிய அன்பின் உணர்வுகளால் நாங்கள் பற்றி எறியவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மோசே வழியாக திருச்சட்டம் அருளப்படுகிறது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1 முதல் 17 முடிய. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேன் அறையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியிலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி. இந்த பகுதியிலே மிக முக்கியமாக திருச்சட்டம் அருளப்படுகின்ற நிகழ்வை நாம் படிக்க கேட்டோம். திருச்சட்டம் 10 கட்டளைகள். அதிலே முதல் கட்டளையாக வருவது நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். நானே, நாமே என்று யார் சொல்ல முடியும் என்று சொன்னால் கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு யாரும் சொல்ல முடியாது. காரணம், கடவுள் ஒருவர். கடவுளுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. கடவுளுக்கு யாருடைய சார்பும் தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. எனவே தான் கடவுள் தாமாக இருக்கின்றார். எனவே கடவுள் மட்டும்தான் நான், நாம் என்று சொல்ல முடியும். அவ்வாறு மனிதன் சொல்வான் என்று சொன்னால் அது சுயநலமாகும். அந்த சுயநலத்தினுடைய ஆணவமாகும். இதே வார்த்தையை தான் சம்மனசுகள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் பேய்களாக மாறினார்கள். ஆனால் கடவுள் சொல்கின்றார், அது இறை வெளிப்பாடாக மாறுகிறது. காரணம், கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர், வல்லவர், என்றும் இருக்கின்றவர், தாமாக இருக்கக்கூடியவர், துவக்கமும் முடிவும் இல்லாமல் எல்லா காலத்திற்கும் எக்காலத்திற்கும் உரியவராக இருக்கின்றவர். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நானே என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தும். கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். கடவுளுடைய ஒட்டுமொத்த முழுமையான தன்மையையும் பண்பையும் இயல்பையும் நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இதே வார்த்தை நாம் சொல்வோம் என்று சொன்னால் அது சுயநலம், சுயநலத்தினுடைய உச்சகட்டமான ஆணவமாக அமைகிறது. இது எவ்வாறு கடவுளுக்கு பொருந்துகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதே விடுதலை பயண நூலிலே 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். நான் பார்வோன் மன்னனிடம் சென்று யார் என்னை அனுப்பினார்கள் என்று கேட்டான் என்று சொன்னால் நான் என்ன பதில் சொல்வது, உமது பெயர் என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நாமே இருக்கிறவர். எனவே இந்த நாம் என்பதை கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். இதுதான் இறை வெளிப்பாடு. கடவுளுடைய பெயர், கடவுளுடைய இயல்பு, கடவுளுடைய தன்மை, கடவுளே இதுதான். நாமே இருக்கிறவர். I am who I am என்ற தன்னுடைய இயல்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதே ஆண்டவர் தான் இப்பொழுது 10 கட்டளையினுடைய முதல் கட்டளையாக சொல்கிறார், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொல்கின்றார். எனவே கடவுள் எந்த அளவுக்கு தம்மை ஒருமைப்படுத்தி இறுதி வரைக்கும் நான் தான் உனக்கு கடவுளாக இருக்கிறேன் என்று துவக்க முதல் அவர்களுடைய வரலாற்றை அடிப்படையாக வைத்து தம்மை வெளிப்படுத்துகின்றார். இதே வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசுவை கைது செய்வதற்காக தடிகளோடும் பந்தங்களோடும் அவர்கள் கெத்சமனி தோட்டத்திற்கு வந்த பொழுது ஆண்டவர் கேட்கின்றார், யாரை தேடி வந்தீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யாரை தேடி வந்தீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அவர்கள் நாசரேத்தூர் இயேசுவை என்று சொன்ன பொழுது இயேசு சொல்வார், நான் தான் என்று சொல்வார். நான் தான், I am என்று சொல்கின்றார்.
அப்பொழுது அவர்கள் பின்வாங்கி தரையிலே விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், கடவுள் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். ஆக இயேசு சொன்னார் என்று சொன்னால் இவர் கடவுளின் மகன் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக பின்வாங்கி தரையிலே விழுந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் எல்லாம் வல்லவராக இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கின்றவராக இருக்கிறார். அந்த நாம் என்ற அந்த வார்த்தைக்கு உரியவராக இருக்கிறார். அந்த கடவுளை தவிர்த்து வேறு கடவுள் நமக்கு இல்லை, என்றென்றும் இருக்க போவதும் கிடையாது என்பதை உணர்ந்தவர்களாக ஒரே கடவுளை விசுவசித்து வாழ்கின்ற மேலான வரம் வேண்டி திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். ஆமென். எல்லாம் புலந்தோம் திருவடி வைத்தோம் ஏசிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் புலந்தோம் திருவடி வைத்தோம் ஏசிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. மகிழ்வுடன் நீ தந்தது, வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாம் அல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்க மிகுந்த எங்கள் தந்தையே இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில் அன்பினால் உமது ஒரே மகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீர். அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நாளும் வளர்ந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கையாகிடுமாறு அருள் கூர்ந்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி நீர் கிறிஸ்துவினால் உருவான புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை நீர் அழைத்து செல்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும்
நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையின் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே, உமது வரத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் ஏற்றுரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பத்தினர் மற்றும் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்துடன் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், புனிதர்கள் என்னும் புனித அல்போன்சம்மாள் மற்றும் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய
தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் இன்றி நலமாக வாழச் செய்திருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நீர் உம்முடைய திருத்துதர்களுக்கு வாக்களித்தீர். அவர்களோடு உடனிருந்து இந்த அமைதியை உறுதிப்படுத்தினீர். இதோ நற்கருணை விருந்திலே உம்மை எங்களுடைய உள்ளத்திலே வாங்குகின்ற பொழுது அதே உடனிருப்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பொழிந்தருள திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து, நாமே இருக்கிறவர் என்று சொன்னவர், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொன்னவர், நான் தான் என்று தம்மை முழுமையாக வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வருகிறார். நாம் அனைவரும் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்றிருப்பதால் வேறு பெற்றோர், ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வு கொடுப்பதாக. ஆமாம். ஆறுதல் அளித்திடும்
செபிப்போமாக. பேரன்பு மிக்க எங்கள் தந்தையே, உமது அன்பின் அருட்சாதனத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது இரக்கத்தை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவை போல் எல்லோர் மீதும் அன்பு கொண்டவர்களாக வாழ்ந்து ஒரு நாள் அவருடைய மகிமையில் பங்காளிகளாக திகழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்திலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அல்லறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இயேசுவுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று சொல்வதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலியான சகல சமஸ்தலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே,
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.